100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, ஜூலை 28, 29, 30 இந்த 3 தினங்களில் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, கிரக நிலைகள், கிரக மாற்றம், இதை பொறுத்து சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை வைத்து எதை செய்யணும், செய்யக்கூடாது, செல்லவே கூடாத 3 இடங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்குன்னா சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானும், அயன சயனபோக ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சோகமான காலகட்டம் வரும். ஆனால் மகிழ்ச்சியான காலகட்டம் எது தெரியுமா? இதுதான். இந்த 3 நாட்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போதுன்னா அது இந்த 3 நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்யக்கூடியது சரிதான் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்லது நடக்கப் போகின்றது. அடுத்தடுத்து சோதனை காலம் வந்த சோதனை காலமெல்லாம் முடிந்து அடுத்தடுத்து ஏற்றத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலமாக அமையப் போகின்றது. முன்னேற்றம்னா என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருந்த, முன்னேற்றம்னா என்னென்ன உழைத்து கொண்டிருந்த, முன்னேற்றம்னா என்னென்னே தெரியாமல் அல்லோலப்பட்டு கொண்டிருந்த கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இது எல்லாம் ஒரே நேரத்தில் வரப்போகின்றது. இதை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அருகில் இருப்பவர்களை பொறாமைப்பட போகின்றார்கள். எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினா, எப்படி எந்த அளவுக்கு முன்னேறினா அப்படின்ட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு அஞ்சப் போகின்றார்கள். அந்த அளவிற்கு பெரும் முன்னேற்றமான காலகட்டமாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது. காரணமே இல்லாமல் அவமானப்பட்ட காலமெல்லாம் முடியப் போகின்றது. உங்களுக்கான காலகட்டம் இது, உங்களுக்கான வாழ்க்கை இது. இந்த 3 நாட்கள் யாருமே எதிர்பாராத அளவிற்கு மலையளவிற்கு உச்சத்தை பார்க்க போகின்றீர்கள். உங்களுக்கான இது நேரம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது, உங்களுக்கான வாழ்க்கை வந்துவிட்டது. கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் விடிவு பிறக்கப் போகின்றது. உழைப்பிற்கு 2 மடங்கு லாபம் உண்டாகப் போகின்றது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டப் போகின்றீர்கள். எப்படி கட்டப் போகின்றீர்கள்? இதுநாள் வரைக்கும் கடன் தொல்லையால் அவதிப்பட்ட கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 3ஆம் நபரின் தலையீடு, அதாவது முன்பின் தெரியாதவரின் உதவி, அரசாங்க ரீதியில் இருந்து கிடைக்கப் போகின்ற உதவி, இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது. பிள்ளைகளால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளால் நன்மை அடைய போகின்றீர்கள். உங்களுக்கான ஏற்றம், முன்னேற்றம் இந்த காலகட்டம்தான். ஜூலை 28, 29, 30 மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு படி அதிகமாகவே அடிக்கப் போகின்றது. தொழில், வியாபாரம், குடும்ப ரீதியாக அனைத்து வகைகள்லையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய நீங்கள் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க, இறக்கத்தை பார்க்க மாட்டீங்க. ஏணி படி மீது ஏறிக்கொண்டே போக போகிறீங்க, இறங்கவே போகிறது இல்லை. இதன் பிறகு உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமே தவிர இரக்கமான காலகட்டம் அமையவே அமையாது.
ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத எதிராளிகளும் சரி உடன் பணி புரிபவர்களும் சரி புரிந்து கொள்ள போகிறாங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கான அற்புத காலகட்டமாக இது அமையப் போகின்றது. உங்களால் மற்றவங்களுக்கு தொல்லை கிடையாது. மற்றவங்களால் உங்களுக்கு நிச்சயம் தொல்லை வரலாம். உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு பழகுபவர்கள் ஒரு பக்கம்னா, உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏளனமாக பேசுபவர்களும் உங்களுடைய திறமையை கண்டு பொறாமை கொள்பவர்களும் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் அந்த மாதிரியான நபர்களிடமிருந்து சற்று தள்ளியே இருங்கள், ஒதுங்கியே இருங்கள். நல்லது நடக்கும். அதற்கான காலகட்டம் இது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கான காலகட்டம் இது அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து காட்ட போகிறீங்க. இது ஏன் காலகட்டம் தான், நான் தான் இங்கே ராஜா அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க. ஐயோ, நம்மளால் முன்னேற முடியலையே, பணம் சம்பாதிக்க முடியலையே, பணத்துக்கு என்னதான் வழி, உழைத்தும் பலனில்லையே, கடினமாக உழைக்கிறோம், பணம் கையில் இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப நொந்து போயிருக்கின்ற கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டம் அமையாதுங்க. சரியான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. சரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு விடிவு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. உங்களுக்கு அது இல்லையே, இது இல்லையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டமெல்லாம் மறையப் போகின்றது. எல்லாமும் உங்களுடைய கையில் தவழப் போகின்றது. வானத்தை கூட எட்டி பிடிக்க போகிறீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். இப்படி பல நல்லதுகளை சொல்லிக்கொண்டே போனாலும் சில கெட்டதுகள், அதாவது இந்த 3 நாட்கள் செல்லவே கூடாத 3 இடங்களும் இருக்கின்றது. அதுதான், 1 உறவினர் வீடு, பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. 2வது நண்பர் வீடு, இதுவரைக்கும் வராத பிரச்சனை கூட உங்களை தேடி வரும். 3வது முன்பின் தெரியாதவர் வீடு, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரலனா கூட இந்த வீட்டுக்கு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பிரச்சனை தான். ஆகையால் இந்த 3 இடங்களுக்கு செல்வதை கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் அறவே தவிர்த்து விடுங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களை இந்த 3 நாட்களில் தவிர்க்க வேண்டியது நல்லது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பயணங்களை செல்வதையே தவிர்த்துடுங்க இரவு நேரத்தில் இந்த 3 நாட்களில். குறிப்பாக இன்னொன்று சொல்லணும், தேவையில்லாத பயணங்கள், அதற்காக இரவு நேரத்தில் போகவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு 2 விஷயம் இருக்கும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் இரவு நேரத்தில் போங்க, இல்லைனா நிச்சயமாக பாதிப்பு வரும். மற்றபடி பிரச்சனையெல்லாம் இருக்காது. அது இதுன்னு இவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கும். முன்னேற்றம் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பாதை தான் இந்த காலகட்டம். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும்.